ஒரு காலத்தில் வனத்தின் நடுவே ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் லக்ஷ்மி என்ற நல்ல மனதுடைய ஒரு இளைய அரசி இருந்தாள். எல்லோரும் அவளை விரும்பினர். ஆனால் அந்த அரசியின் ராஜ்யத்திற்கு அருகே ஒரு பெரும் பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை யார் தெரியுமா? ஒரு பெரிய பயங்கரமான டிராகன். அது பெயர் அக்னிமுகி. அது அடிக்கடி ஊருக்குள் வந்துவிட்டு பயமுறுத்திச் சென்றுவிடும். யாரும் அதை எதிர்க்க முடியவில்லை. அந்த ஊரில் ராம் என்ற 8 வயது சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் துணிச்சலானவனும் கனவுகள் கொண்டவனும். அவனுடைய ஆசை என்ன தெரியுமா? ஒரு நாள் வேடிக்கை பாண்டியாக இல்லாமல் உண்மையான வீரனாக மாற வேண்டும். ஒரு நாள் அக்னிமுகி டிராகன் அரண்மனைக்கு வந்துவிட்டு அரசியை கடத்திச் சென்றது. எல்லோரும் பயந்துவிட்டார்கள். எந்த வீரரும் அதற்கு எதிராகச் செல்வே முடியவில்லை. ஆனால் ராம் பயப்படவில்லை. அவன் தாயிடம் சொன்னான், அம்மா, நான் அரசியை மீட்டுத் தரப்போகிறேன். அவனது அம்மா கவலைப்பட்டாலும் அவனை நிறுத்தவில்லை. அவன் தைரியத்தோடு ஒரு சிறிய பை எடுத்துக்கொண்டு டிராகன் வாழும் மலையை நோக்கிச் சென்றான். மலையின் வழியில் அவன் 3 விசித்திரமான ஆட்களை சந்தித்தான். ஒரு குரங்கு, அது ராமுக்கு ஒரு சிறிய கால்வலை கொடுத்தது. இது நீ சிக்கும்போது உனக்கு உதவும். ஒரு விலங்கு மருத்துவர், அவனுக்கு சிறிய மருந்து பெட்டியை கொடுத்தான். இது டிராகனால் காயம் வந்தால் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு பாம்பு, அது ஒரு மர்மமான வார்த்தையை சொன்னது. அக்னிமுகி சொல்வது மட்டும் கேட்டால் அதற்கு நட்பாக மாற முடியும். ராம் அவையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு டிராகனின் குகைக்கு சென்றான். அங்கு அரசி விலங்குகள் பிடிக்கும் வலையில் சிக்கியிருந்தாள். டிராகன் ராமை கண்டதும் சீறியது. ஆனால் ராம் பயப்படவில்லை. அவன் சத்தமாகச் சொன்னான், அக்னிமுகி, நான் உன்னை தோற்கடிக்க விரும்பவில்லை. ஆனால் நீ அரசியை விட்டுவிடு. அப்போது டிராகன் நிமிர்ந்தது. ராம் தைரியமாக முன்னே வந்தான். நீ ஒரு நல்ல டிராகனாக இருக்க விரும்புகிறாயா? மக்கள் உன்னை கண்டிப்பாக நம்புவார்கள். அக்னிமுகி யோசித்தது. அதற்கு ஒரு பழைய நினைவு வந்தது. அது சிறு வயதில் தனிமையால் வாடியது. இப்போது ராமின் நட்பு அதன் உள்ளத்தை மாற்றியது. அக்னிமுகி அரசியை விட்டுவிட்டது. நான் இனிமேல் நல்ல டிராகனாக இருக்க விரும்புகிறேன் என்றது. அரசி வியந்து, ராம், நீ உண்மையான வீரன். நீ என் ராஜ்யத்தின் காவலனாக இருக்க வேண்டும் என்றாள். ராம் திரும்பிய போது ஊர்மக்கள் அவருக்கு ஹீரோவாக வரவேற்பு அளித்தனர். அந்த டிராகன் கூட இனி ஊருக்கு துணை புரிந்தது. முடிவு: தைரியம், இரக்கம், நட்பு இவை ஒன்றாக இருந்தால் கூட டிராகனையும் வெல்லலாம்.